அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்வாடியில் போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்லா பசியாக இருந்துச்சு. நம்ம கீழக்கரையில் உள்ள அரேபியன் மந்திங்கிற ரெஸ்டாரண்ட் தாங்க சாப்பிட வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கீழக்கரைக்கு அவுட்டரில் இருக்குது. அரேபியன் ஸ்டைல் இன்டீரியர் டிசைன் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மந்தி, கப்ஸா, பிரியாணி இது எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா 6 பர்சனுக்கு தாங்க மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தனால மந்தி ரெடியாக வச்சுருந்தாங்க. மந்தியோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னே சொல்லலாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 1.5 சிக்கனை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது கூட வெஜிடபிள் சாலட், மயனைஸ், பிக்கிள்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்டு பார்த்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு மந்தி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த சிக்கனை மயனைஸில் தொட்டு சாப்பிடும்போது சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த மயனைஸோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. கீழக்கரையோட மயனைஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. அப்புறம் அவங்க மந்திக்கு கொடுத்துருந்த சிக்கனோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் சிக்கனோட டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த மந்தி ரைஸை பற்றி சொல்லணும்னா சாப்பிட கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க, திகிட்டவே இல்லை. எல்லாமே அளவாக இருந்துச்சு. அந்த ரைஸில் ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதோட அரோமா எல்லாமே அரேபியன் ஸ்டைலே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பிளேட்டில் உள்ள ரைஸை பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் சாப்பிட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 பேருக்கு எனஃப் குவான்டிட்டியில் தான் ரைஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டுக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா மைனஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் சவுத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான மந்தி சாப்பிடணும்னு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தனே சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொத்த ஃபேமிலியாக நாங்கள் போய் சாப்பிட்ருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியாகவும் இருந்துச்சு. நீங்களும் கீழக்கரைக்கு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் மந்தி சாப்பிட்டு பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த குவான்டிட்டிக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் ஒர்த்து தாங்க. வந்தீங்க அப்படின்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம். நமக்கு பார்த்திங்கன்னா மந்தி 6 பர்சனுக்கு ஆர்டர் பண்ணதுனால 1800 ருபீஸ் ஆச்சு. 4 பர்சன் அப்படின்னா 1200, 8 பர்சன்ஸ் அப்படின்னா 2400. இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணிடணும். அப்போ தான் மந்தி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏர்வாடியில் உள்ள மணல் திட்டையும் விளாக் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம ஃபேமிலி அவுட்டிங்கை வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. நீங்களே இன்ஷால்லா ஃபேமிலி அவுட்டிங்கை வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த அமீர் அரேபியன் மந்தி ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப செமையாக இருந்துச்சு. 6 பேருக்கு வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டை பார்த்தாலே தெரியும் பிளேட் எப்படி வந்துச்சு. இப்போ அதோட நிலைமையை பார்த்துக்கோங்க. ஒரு பருக்கு கூட மிஞ்சலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சேலட் கொடுத்துருந்தாங்க. சேலட் மட்டும் நம்ம சாப்பிடலாம், மற்ற எல்லாமே நம்ம நாக் அவுட் பண்ணியாச்சு. மயனைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க.